ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கிறோம். நீங்கள் நல்லா இருக்குன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். எங்களுடைய வீடியோக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நிறையா பேர் கேட்டு என்னுடைய உடம்பை பற்றி விசாரிச்சிங்க, சிஸ்டர் உங்களுடைய உடம்புக்கு என்னாச்சு அப்படின்னு. இப்போ ஓரளவு ஆல்ரெடி பரவாயில்ல. என்னுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் பேசினவங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ ரொம்ப பரவாயில்லன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஓரளவு பரவாயில்ல. எனக்கு ஏசி பஸ்ஸு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒத்துக்கலை. இங்கேருந்து போய் உமா வீடு வரைக்கும் போனது எல்லாமேவும் நான் போனது ஏசி பஸ்ஸு, வந்ததும் ஏசி பஸ்ஸுங்களா. எனக்கு ஏசி எனக்கு பெரும்பாலும் ஒத்துக்கிடாது, அதிக காற்றுமே எனக்கு ஒத்துக்கிடாது. அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. அப்புறம் போனதில் கொஞ்சம் டென்ஷனாகவே இருந்தேனா, போன வேலை நடக்கலைங்கிற கொஞ்சம் கவலை வேறு. அதனாலே சரியாக கொஞ்சம் சாப்பிடாமல் இருந்ததுனால என்னமோ தெரில, ரொம்ப லோ பிபி ஆனதுனால கண்டிப்பாக குளுக்கோஸ் போட்டு தான் ஆகணும் அப்படின்ட்டாங்க. ரெண்டாவது பகலில் காய்ச்சல் இல்லை, 6 மணிக்கு மேலே ரொம்ப காய்ச்சல் வந்துச்சா, அதனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா கண்டிப்பாக குளுக்கோஸ் போடுங்க சரியாயிருந்தாங்க. ஒரு 2 பாட்டில்கிட்ட ஃபுல் பாட்டில் பெரிய பாட்டில் ஏற்றிட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரே ஒரு பாட்டில் மட்டும் ஒரு சின்ன பாட்டில் ஒன்று ஏற்றுனாங்க. அப்போது எனக்கு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு. அப்புறம் இங்கே உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்திருப்பேன், இங்கே காளி துர்கா பூஜை ரொம்ப கிராண்டாக நல்லா கொண்டாடுவாங்கன்னு. இந்த வருஷம் எங்களுக்குமே நல்ல மழை வேறு. இங்கே தான் பக்கத்தில் தான், மயூர்பாஞ்சுக்கு எங்களுக்கும் கொஞ்சம் பக்கம் தான். அங்கே தான் புயல் உருவானதுனால எங்களுக்கு விடாமல் இங்கே மழை பெஞ்சிச்சு. ஆல்ரெடி நான் வீடியோ எடுக்கும் போதுமே மழையில் நனைஞ்சிக்கிட்டே தான் வீடியோ எடுத்தேனா, அது வேறு எனக்கு இன்னும் கும்பிட்டு எனக்கு ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நேற்றுக்கு ஒரு 2 இன்ஜெக்ஷன் எடுத்துகிட்டு அப்புறம் பிளட் டெஸ்ட் எல்லாமே கொடுத்துட்டு வந்தேன். அதோட மாத்திரையை சாப்பிட்டதுக்கு அப்புறமேட்டு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நான் நல்லா இருக்கேன். என்னுடைய நலத்தை விசாரிச்ச எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களுடைய வீடியோக்கு நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இனிமேல் தொடர்ந்து லாங் வீடியோ வரும். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால தான் சரி பாப்பா வச்சுமாச்சும் போடலாமேன்னு சொல்லிட்டு போட்டேன். ஆனால் நேற்றுக்கு போட்ட வீடியோவில் எனக்கு 2-3 சப்ஸ்கிரைபர் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, வீடியோ லாங்குவேஜ் மாறி இருக்கு, நீங்கள் அது எப்படி சரி பண்ணுறது எனக்கு தெரியல. நானுமே இந்த உமாக்கிட்டையுமே என்ன பேசலை, அதை கேட்டு சரி பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். அப்படி இல்லைன்னா எதனால் அந்த பிரச்சனை வந்துச்சுன்னு தெரியல. ஆனால் நார்மலாக நிறைய பேருடைய வீடுக்கு அப்படி தான் வரும் அப்படின்னு சொல்லி உமாவுமே சொல்லியிருந்தா. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் இங்கேருந்து அங்கே ஃபங்க்ஷனுக்கு போன வீடியோவும், அப்புறம் நம்ம வீட்டில் நான் என்ன சமைச்சேன் அப்படிங்கிறதையும் தான் நம்ம வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா காளி துர்கா பூஜை எந்த மாதிரி பண்ணுவாங்கன்னா, நம்ம தீபாவளி வருது இந்த மாதம் இல்லைங்களா. இங்கே நிறைய வெடி கம்பெனியில் உள்ளவங்க மொத்தமாக வெடி பாக்ஸ் கொண்டு முதல்ல வெடி போட்டி தான் நடக்கும். இவங்க கம்பெனியில் தயாரிக்கிற வெடி எப்படினும் இவங்க கம்பெனியில் தயாரிக்கிற வெடி எப்படினும் இந்த மாதிரி கொஞ்சம் போட்டி நடந்துட்டு அதுக்கு பிறகு தான் அந்த பொம்மை மாதிரி செஞ்சு வச்சுருக்க அந்த ராவணையை எரிப்பாங்க. இந்த டைம் அடிக்கிற மழையில் அதுவுமே கொஞ்சம் கம்மி பண்ணி தான் வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த டைம் பொம்மையுமே அவங்க கொஞ்சம் சரியில்லாமல் தான் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ரொம்ப மழை ஃப்ரெண்ட்ஸ், அதனால் அவங்களால கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் வச்சுருந்தாங்க. நான் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இங்கே மழையில் நனைஞ்சிக்கிட்டு நாங்கள் இது பண்ணோன்னு. அதனால் போகும்போது எங்களால் வீடியோ எடுக்க முடியல, நாங்கள் கிளம்பி எப்படி போனோம் அப்படிங்கிறத. அங்கே ஒரு அம்பு தான் விடுவாங்க, விட்டோடனே பொம்மை ஃபுல்லுமே, ஏன்னா சுற்றிலுமே நிறைய வெடி தான் வச்சுருப்பாங்களா, அதனால் வெடிச்சிடும். இந்த டைம் வச்சோடனே ஒரு வெடி வெடிச்சிட்டு அது அப்படியே அமர்ந்துருச்சு. 2-3 டைம் கிட்ட வெடியை வெடித்தாங்க. இங்கேருந்து அம்பு விடுவாங்க, அதுக்கு பிறகு தான் அந்த பொம்மையே எரிஞ்சிச்சு. அப்போம்லாம் சரியாவில் மழை பாதி தான் எரிஞ்சிச்சு, பாதி தான் எரியலை. அதனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ எடுத்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதனால் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்களுடைய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எப்போதும் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் எழுந்திரிச்சோன்னே அடுப்பில் உள்ள சாம்பலை எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். நான் சிலிண்டரில் தான் எப்போதும் டீ வைப்பேன். ஏன்னா டீ குடிக்காமல் எனக்கு எந்த வேலையுமே எனக்கு ஓடாது. அதனால் சிலிண்டரில் டீ ரெடி ஆகிக்கிட்டு இருக்கும். இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா சாம்பலை எல்லாத்தையுமே எடுத்துருவேன். சாம்பலை எடுத்துகிட்டு நான் இன்றைக்கி எங்கே கொண்டு போய் வைக்கிறேன் அப்படிங்கிறது இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். அந்த அடுப்பில் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வளைய மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல நான் எவ்வளோ தான் களிமண் வச்சாலுமே இன்றைக்கி நான் வச்சுருக்கிறேன் அப்படின்னா நாளைக்கு நான் சமையல்லாம் முடிஞ்சோன்னே அது ஆட்டோமேட்டிக்காக கீழே விழுந்துருது. அதுக்கு என்ன வழி பண்ணேன்னு எனக்கே தெரியல. இது எங்கள் வீட்டில் நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க, சிஸ்டர் உங்களுக்கு கோழி இருக்கான்னு. நம்ம வீட்டில் இருக்க ஒரே ஒரு மாடு மட்டும் தான், அதுவும் குட்டி கண்ணுக்குட்டி தான். இப்போ அந்த இடத்துல போய் தான் நான் சாம்பலை கொண்டே போட்டுட்டு வந்திருக்கிறேன். நான் காலையில் டீ குடிச்சு முடிச்சுட்டு வீட்டில் எல்லா வேலையுமே முடிச்சதுக்கு அப்புறமேட்டு தெருவுக்குள்ள மீன் கொண்டு வந்தாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இதோட மீன் பேர் என்ன சொல்வீங்கன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எப்போதும் போல் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மீனுங்களா எனக்கு அலச தெரியாது, மாமியார் தான் அலசி கொடுத்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா உப்பும் மஞ்சப்பொடியும் போட்டு இந்த பக்கத்தில் எண்ணெயில் ஒரு ரவுண்டு நான் இப்போ போட்டிருக்கிறேன். இன்னொரு ரவுண்டு கரெக்டாக 2 ரவுண்டுக்கு தான் இருந்துச்சு. 1/4 கிலோ இதோட ரேட் பார்த்திங்கன்னா 30 ரூபா. இப்போ நான் பொரிச்சு எடுத்துட்டேன், இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதையுமே போட்டு நம்ம பொரிச்சு எடுத்ததுக்கப்புறமேட்டு குழம்பு இன்றைக்கி எப்படி வைக்கிறேன் அப்படிங்கிறத நான் முதல்ல உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு பிறகு தான் நம்ம எங்கே போனோம் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். சரிங்களா? இப்போ
இது வந்து 2வது ரவுண்டு. இப்போ இதையுமே நான் வந்து பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். மசாலா வந்து பார்த்திங்கன்னா பாப்பா தான் அரைக்க போனனால என்னால் முன்னாடியேவும் அதில் என்னென்ன போட்டிருந்தேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ண முடியல. இதில் வந்து என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா குட்டி மீன் பார்த்திங்களா, அதில் கண்டிப்பாக கடுகு சேர்க்கணும். இப்போ நான் வந்து வடை சட்டி வச்சுருக்கேன். இதில் என்னென்ன மசாலா சேர்த்துருக்கேன்னா கடுகு, வெங்காயம், ஜீரகம், இஞ்சி, பூண்டு எல்லாமே அரைச்சிருக்கேன். மசாலா எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு பிறகு கொஞ்சமாக வத்தப்பொடி, மஞ்சள் பொடி, சிக்கன் மசாலா இது 3மே தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமேட்டு தான் நான் வந்து அது கூட மசாலா கூட எப்போதுமே சேர்ப்பேன். இது சேர்ந்து நல்லா இது கொதிச்சு வரட்டும். இந்த ஒரு வீடியோ மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தலைகீழ வச்சு எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நிறையா பேர் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளாம் மீன் குழம்பு வச்சோம் அப்படின்னா புளி ஊற்றுவோம். ஆனால் இந்த மீன் குழம்பு அதாவது இந்த சின்ன மீனில் மட்டும் பார்த்திங்கன்னா புளி ஊற்ற மாட்டாங்க. புளி ஊற்றினா அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் இருக்கும். அதை விட இதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா கமலா ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க எங்கள் ஒடிசாவில். இந்த இதை நம்ம வந்து வச்சோம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இந்த இதை வந்து நான் புளிப்புக்கு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், டேஸ்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் உண்மைக்குமே சொல்கிறேன் வேறு லெவலில் இருக்கும். சாப்பிட்றதுக்குமே நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அதனால் இன்றைக்கி நான் வந்து கமலா ஆரஞ்சு தான் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஒரு பக்கமும் மசாலா ஒரு பக்கமும் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கு பிறகு இப்போ நான் வந்து கொதிக்கிற தண்ணி அந்த மசாலாவோட தண்ணியில் பொரிச்சு வச்சுருக்கிற மீனை எல்லாத்தையுமே நான் சேர்த்துக்கிறேன். நம்ம ஊரில் இந்த மாதிரி குழம்பு நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது. நான் உண்மைக்குமே செஞ்சது கிடையாது. ஃபஸ்ட் டைம் ஒடிசாவில் தான் அந்த குழம்பையும் நான் சாப்பிட்டு பழகிருக்கேன். நம்ம வந்து மீன் வந்து ஆல்ரெடி எண்ணெயில் வந்து பொரிச்சனால மீன் வந்து உடையாது. ஆனால் உண்மைக்குமே சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். எந்த ஒரு குழம்புமே நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுவேன், இல்லைன்னா இல்லைன்றவேன். இப்போ வந்து ஃபைனலாக அதோட தண்ணி எல்லாமே வற்றினதுக்கு பிறகு லாஸ்ட்டில் இந்த கமலா ஆரஞ்சு தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அதையுமே நான் அந்த புளிப்புக்காக வேண்டி உள்ளே சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறமேட்டு எல்லாமே போட்டுட்டு ஃபைனலாக இந்த குழம்போட டேஸ்ட்டு, அதாவது இதில் வந்து எப்போதுமே இங்கே ஒடிசாவில் வந்து பார்த்திங்கன்னா சமையல் பண்ணும்போது அதிகமாக தண்ணி சேர்க்க மாட்டாங்க. அதனால் ஃபைனல் குழம்பு வந்து எப்படி இருக்குங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஃபைனலாக இவ்வளோ தான் இந்த குழம்பு வந்து இருந்துச்சு. 1/4 கிலோ மீனுக்கு இவ்வளோ தான் குழம்பு. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா நான் சாப்பிடும்போது உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். இன்றைக்கி பாப்பா வந்து சாப்பிட்றதுமே ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட என்னால் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு ஜுரம் இருந்ததுனால தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு வந்து இந்த அளவுக்கு தான் இருக்கும். நிறைய பேர் கேட்குறீங்க மிட்டு வந்து என்ன சாப்பிடணும், நான் உங்களுக்கு நிறைய வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நாங்கள் என்ன சாப்பிட்றோமோ அதுவுமே எங்கள் கூட சேர்ந்து அந்த ஒரு பொருள் தான் சாப்பிடும். இப்போ பாப்பா 2 பேருமே சாப்பிட்றாங்க. இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவு இருட்டிக்கிட்டு வந்துச்சுங்களா, அதனால் வெளில கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வெளில வேலை பார்க்க போகும்போது குரங்க பாருங்களேன். நான் இப்போ இன்னொரு பக்கத்தில் இருந்து ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். இது வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் உள்ளவங்க வீடு சரிங்களா. அவங்க வீட்டில் மொட்டைப்பா வீடு. அங்கேருந்து நம்ம வீட்டுக்கு தாவுறதுக்கு குரங்கு ரெடியாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி தாவி தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து எல்லாமே உடச்சிருது. நீங்கள் நிறைய பேருடைய வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ வந்து நேற்றுக்கு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணணும்னு நினச்சேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லாதனால தான் என்னால் அப்லோட் பண்ண முடியல. 2வது பான் கார்டில் நான் ஒரு பிரச்சனை பண்ணிட்டேன். அதனாலையுமே என்னால் நேற்றுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ண முடியல. எல்லாருமே மன்னிச்சுக்கோங்க. நிறைய பேர் வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணது எப்படின்னா வீட்டை விட்டு எப்படி கிளம்பி போனாங்க, அவங்க வந்து என்ன ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க, எப்படி மேக்கப் பண்ணியிருந்தாங்கிறத நிறைய பேர் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. எனக்குமே அது ஒரு ஆசை தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நான் என்ன செய்யட்டும், எனக்கு முடியாதனால இங்கே நல்ல மழைங்கிறதுனால என்னால் அதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண முடியல. அதனால் நெக்ஸ்ட் வருஷம் வரும்போது கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன். இப்போ நான் வந்து எதுக்காக வேண்டிய உங்கள்கிட்ட ஷேர் பண்ண முடியல, மழை வேறு சரியாவில் சரிங்களா. இங்கேருந்து நாங்கள் வந்து வண்டியில் தான் நாங்கள் வந்து கிளம்பி போனோம். இங்கேருந்து போகும்போதே என் ஹஸ்பண்ட் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீ போக வேண்டாம், பாப்பா வேணால் மாமனார் போகிறாரில்ல அவர் கூட அனுப்பிவிடுனாங்க. நான் தான் வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி போனேன். வீட்டை விட்டு கிளம்பும்போது எந்த அளவுக்கு மழை இருந்துச்சோ அங்கே போய் சேர்ந்துனதுக்கு அப்புறமேட்டையும் ஃப்ரெண்ட்ஸ் இதே மழையில் தான் இருந்தாலும் நான் வீடியோ எடுத்து போடணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் நான் போயிருந்தேன். பணத்துக்கு போயிருந்தேன். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா மழையில் நனைஞ்சிக்கிட்டு தான் கொண்டுட்டு போனது ஒரே ஒரு குடம் மட்டும் தான். அது வந்து பாப்பா, நம்ம பெரிய மாமனோருடைய பொண்ணு, அப்புறம் ஒரு பொண்ணு 4 பேருக்கு மட்டும்தான் கரெக்டாக இருந்துச்சு. நான் வந்து அதனால் கொஞ்சம் நனைஞ்சிக்கிட்டு தான் நின்னேன். அதுக்கு பிறகு தான் எனக்கு குளுக்கோஸ் போடுற அளவுக்கு எனக்கு நிலைமையே வந்துச்சு சரிங்களா. இது வந்து உங்களுக்காக வேண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் வந்து எடுக்கிறதுக்காக வேண்டி போயிருந்தேன். இங்கே வந்து எப்படின்னா வெடிக்கிறலாம் ஏன் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன்னா, நமக்கு வந்து இந்த மாதம் லாஸ்ட்டில் நமக்கு தீபாவளி வருது இல்லைங்களா. இங்கே வந்து இந்த ராவணத்தை வந்து எப்படி ரெடி பண்ணுவாங்கன்னா, மேலே வந்து வைக்கோல் வச்சும் உள்ளே ஃபுல்லுமே விலை உயர்ந்து வெடியை வச்சும் இதை வந்து ரெடி பண்ணுவாங்க. ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒரு அம்பு ஒன்று விடுவாங்க. அந்த அம்புலேருந்து ஒரு போன உடனே அந்த உடம்புல இருக்கிற எல்லா வெடியுமே வெடித்து ராவணன் வந்து எரிச்சிருவாங்க. அந்த மாதிரி தான் இங்கே வந்து ஷேர் பண்ணி வச்சுருப்பாங்க. போன வருஷம் ஃப்ரெண்ட்ஸ் டான்ஸ் ஆடுறது, பாட்டு படிக்கிறது இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. இந்த வருஷம் அதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. ஏன்னா செம மழைங்கிறனால அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நான் அந்த ஒரு எதிர்பார்ப்போடு தான் போயிருந்தேன். எல்லாம் தான் மழை பெஞ்சாலும் வச்சுருப்பாங்கன்னு. ஆனால் அந்த மாதிரி இல்லை. நிறைய கடைகள் எல்லாமே போட்டிருந்தாங்க. அதுலேயுமே பாதி கடையை வந்து எடுத்துட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வியாபாரமும் இல்லை. மழை இந்த மாதிரி மழையில் யார் எதை சாப்பிடுவாங்க என்ன ஏதுங்கிறது தெரியாமல் அதை எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க.
அங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் போட்டி நடக்கும் வெடியில். அதாவது என்னுடைய வெடி எப்படி இருக்குது, இவங்க கொண்டு வந்த வெடி எப்படி இருக்குது அப்படிங்கிறத இங்கே ஒரு போட்டி மாதிரி வைப்பாங்க. ஏன்னா தீபாவளிக்கு அப்போ தான் கடை வந்து எந்த ஒரு இதில் போடணும்னு சொல்லி நம்ம கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு இடம் கொடுக்கும், சரிங்களா? அதனால் போடுவாங்க. எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட எடுத்து சொல்லியிருக்கிறேன். இப்போ வந்து வெடி வெடிச்சிருக்கிறாங்க. வெடித்த உடனே ராவணத்தை வந்து இப்போ வந்து எரிச்சாச்சு. இப்போ வந்து 3வது இதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் எரிஞ்சிச்சு. ஏன்னா முன்னாடி விட்ட 2 இதில் வந்து எரியலை. எதுக்காக வேண்டி அப்படின்னா மழையில் நனைஞ்சிருந்ததுனால தான் மெயின் காரணம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெவலில் எல்லாத்தையுமே ஃப்ரெண்ட்ஸ் எரித்து முடிச்சிட்டாங்க. இது காட்டிட்டு அதுக்கு பிறகு தான் நான் வீட்டுக்கே போகணும் அப்படின்னு சொல்லி உண்மைக்குமே நான் ஒரு உறுதியாக இருந்தேன், சரிங்களா? இப்போ நான் இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது இப்போ வந்து ஃபுல்லுமே எரிஞ்சிருச்சு, சரிங்களா? இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் என் மனசே ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. மழையில் நனைஞ்சிருக்கிறதுக்கும் தும்மலுக்கு மேலே தும்மல், சரியாகல தலைவலி வர. உங்களுக்கே தெரியும் உடம்பு சரியில்லை அப்படின்னா நமக்கு வந்து எந்த லெவலில் இருக்குங்கிறது. எனக்கு தெரிஞ்சளவுக்கு வீடியோ எடுத்திருக்கேன். வீடியோ எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு உடம்பு சரியில்லைங்கிறனால வீடியோ ஏதோ எடிட் பண்ணி அனுப்பியிருக்கேன். வீடியோ எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய். நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.